நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அக்கா எழுந்து வாக்கா. 9 மணிக்கு காட்டுல இருக்கு சொன்னா ஒருத்தி கூட ஆள் இல்லைன்னா அந்த கிளி வேற போன் பண்ணி கத்துறா. நீ எங்க போனாலும் போன வேற எடுத்து பிடிச்ச டிக்டாக் பண்றேன்னு. 40-50 வயசுல இந்த ஆளான தாமரை பாட்டெல்லாம் வேணுமா? எழுந்து வாக்காக்கா. நட்ரா போடலாம்டா. டே இப்படா ஒரு ரீல்ஸ் எடுக்குறா நான் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து வெண்டைக்காய் தோட்டத்துக்கு களை எடுக்க வந்திருக்கோம். இதுதான் பாருங்க வெண்டைக்காய் செடி. அப்புறம் இதுதான் வெண்டைக்காய். ஏக்கா இது வெண்டைக்காய் செடி, இது வெண்டைக்காய் யாருக்குமே தெரியாதா? ஏக்கா உன் அலும்புக்கு ஒரு அளவு இல்லையா? வந்ததும் கொத்துக்கா. டே நீ பண்ற, நான் கொத்திக்கிறேன். வந்தோடனே ஆரம்பிக்க முடியுமா? 6 மணி ஒரு 5 நிமிஷம் ஆகும். பருத்தி கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். ஓ வெண்டைக்காய் செடில என்னக்கா நீ பருத்தி எடுக்கிறா? நான் இங்க கொச்சின்னு வந்துட்டு நீ இன்னும் அங்கேயே கிடக்குறா. இப்படி வேலை செஞ்சா நான் எப்படிக்கா கூலி வாங்கி கொடுக்கட்டும்? இந்த சாந்தி 2 நாளா கூட்டான வந்து நீ வேலைக்கு கூட்டு மாட்டான்னு அந்த அக்கா விட்டு கூட உன்னைய கூட்டு வந்தான். வேலைக்கு கூப்பிடல மட்டும் ஏன்டா கூட மாட்டேங்கிறன்ற. இங்க வந்து நீ டிக்டாக் எடுத்துன்னு கிடக்குற. நீ வேலையை செய்யலாம் கூட பரவாயில்லக்கா, நீ கிளம்புக்கா, நானே செஞ்சுக்கிறேன். என்னடா நீ ஒரு பெரிய மனுஷன் மரியாதை இல்ல, வந்தது நோய் நோயிட்டே இருக்கிற. நான் என்ன மிஸ், நான் ரெஸ்டே எல்லாம் வேலை செய்யறதுக்கு. நீ வேலை குடுக்கலனா போதே, செஞ்ச வரைக்கும் நீ கூலி கொடு, நான் போறேன். வந்துட்டா சும்மா. ஓ என்னக்கா நீ வேலை செஞ்சு பண்ணி கூலி கேட்கற? வந்ததுல டிக்டாக் தான் எடுத்துன்னு கிடக்குற, உனக்கு கூலி வேற தருவாங்களா? கிளம்பி போயிருக்கா, கடுமையா நிக்காதா? ஓஹோ அப்படியா, சரி சரி. என்ன ஒரு அநியாயம் நடக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையன் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் என்கிட்ட வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் என்ன விட சின்ன பையன் தான், எப்படி ஏமாத்துறா பாருங்க. இனிமே இந்த பையன் கூப்பிட்டோன்னு யாரும் வேலைக்கு வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் நான் நல்லா பாத்துக்கோங்க.